ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஃப்ரூட் ஜாம் தான் பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் எல்லா ஃப்ரூட்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருந்துச்சோ அதை மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு சீடு இருக்க ஃப்ரூட்டுக்கெல்லாம் வந்து சீடை வந்து ரிமூவ் பண்ணி வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆரேஞ்சு வந்து சீடோடு இருந்தால் கசப்பு வந்துடும். அதனால் ஆரேஞ்சை வந்து கண்டிப்பாக சீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் நான் கிரேப்ஸும் வந்து சீட்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஆப்பிள்ஸை வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு அதுவும் கட் பண்ணியாச்சு. மேங்கோஸும் கட் பண்ணியாச்சு. ஏலக்கி வாழைப்பழம் தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கற்பூரவள்ளி கிடச்சதுன்னா அது ஸ்வீட்னஸ் நல்லாயிருக்கும். அது கிடைச்சாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லா ஃப்ரூட்ஸையும் வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி ஸ்டெயின் பண்ணி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சிட்ட பிறகு ஃப்ரூட்ஸோட கலர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் எனக்கு வந்து கிடச்சிது. அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு சின்ன பீட்ரூட் வந்து மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு அதோட ஜூஸ் மட்டும் வந்து வடிகட்டி இது கூட சேர்த்துக்கலாம். கலரிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் வந்து இந்த பீட்ரூட் ஜூஸை வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை, நேச்சுரல் கலர் இருந்தாலே போதும்னு இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு கடாயில் அளந்து வந்து இந்த ஜூஸை வந்து சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து 3 கப் வந்து ஜூஸ் வந்து கிடச்சிருந்தது. ஃப்ரூட்ஸுக்கு எந்த ஒரு அளவும் கிடையாதுங்க. உங்களுக்கு எது பிடிச்ச ஃப்ரூட்டோ அந்த ஃப்ரூட்டை மட்டும் கூட நீங்கள் இதில் இன்க்ரீஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். நீங்கள் நடுவில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம 3 கப் அளவுக்கு ஜூஸ் வந்து போட்டிருக்கோம். இப்போ 1.5 கப் அளவுக்கு சுகர் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு பிறகு கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்புறம் நடுவில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலே போதும். எவ்வளோ க்ளாஸியாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே இந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இந்த டெக்ஸ்சரில் இருந்தாலே வந்து கரெக்டான ஜாம் வந்து பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து கண்டெய்னரில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பரான பியூரான நம்ம செஞ்ச ஜாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்களும் சாட்டிஸ்ஃபைடாக வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. சூப்பரான ஃப்ரூட் ஜாம் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.